தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடருங்கள் ராஜ். நன்றி சத்யபாலன், நன்றி மீண்டும் இணைந்து கொண்டதற்கு. சரி, நாங்கள் இப்பொழுது கடந்த வாரம் நடைபெற்ற இந்திய தூதுவரான அல்லது இந்திய வெளியுறவு அமைச்சருடான சந்திப்பை பற்றி நாங்கள் அங்கே கலந்துரையாடப்பட்ட விஷயங்கள், அதனுடைய வெளிப்பாடுகளை பற்றி ஆராய்வுமானால், முதலாவதாக இந்த சந்திப்பானது உங்களால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது இந்திய தூதரகத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டதா? இல்லை, இந்திய தூதரகம் தான் அதை ஒழுங்கு பண்ணி இருந்தது. அந்த சந்திப்பு சம்பந்தமாக அல்லது டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகை சம்பந்தமாக கூட அவருடைய வருகை வந்து முக்கியமாக அவர் கூறியது அந்த அயல் அவர்களுடைய அந்த கொள்கை, அதன் அடிப்படையிலே தான் அயல் நாடுதான் முதல் என்று, அதன் அடிப்படையிலே தான் முதலாவதாக இங்கே வந்ததாக அவர்கள் பெரிதாக பலரை கண்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களை கண்டிருக்கிறார், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பார்த்திருக்கிறார், சையீத் பிரேமதாஸ் அவர்களை பார்த்திருக்கிறார், அதே போல எங்களை பார்த்திருக்கிறார். மலையாள தமிழர். நீங்கள் தொடர்வதற்கு முன்னர் உங்களை பார்ப்பதற்கு என்ன காரணத்தை கொண்டு அவர்கள் உங்களுடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுடன் கேட்டிருந்தார்கள்? இல்லை, அவர்கள் எங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த முறை வந்தாலும் அன்லஸ் அவர் ஒரு மிக டைட் ஷெடியூல்ல இருந்தாலே கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிகளை சந்திப்பார். கடந்த காலங்களிலே அவர்கள் தனித்தனியாக சந்தித்தது உண்டு, கட்சிகளை தனித்தனியாக. இப்போது அண்மை காலங்களிலே அவர்கள் எல்லா கட்சிகளையும் ஒன்றாக, நீங்கள் எல்லா ஒற்றுமையா இருங்கோ என்ற அந்த சைகையை தருவதற்காக எல்லா கட்சிகளையும் ஒன்றாகவே சந்தித்து வருகின்றார்கள். அதே போலதான் இந்த சந்திப்பும் அவர் அதை நான் சொன்னேன். என்ன காரணம் என்றால், நான் இப்போதும் இந்த தமிழ் பிரச்சனையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு சைகை கொடுப்பதற்காக அரசாங்கத்துக்கான ஒரு சந்திப்பு. அதே போல அரசாங்கத்துடன் சந்திப்பு, அரசாங்கத்திற்கு ஒரு அவர்களுடன் தங்கள் நல்லுறவை வளர்ப்பதற்கு விரும்புவது. அதே மாதிரி சஜித்துடன் சந்திப்பு, அடுத்த முறை தற்செயலா நீ வேண்டா எங்களுடன் நல்லா ஆயிடு என்று இப்படியான காரணங்களுக்காகத்தான் அவர் சந்தித்திருக்காக நான் நம்புகின்றேன். இந்த வரவிலே நான் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை காணவில்லை இந்த நேபர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்ததை தவிர. மற்றபடி ஏனென்றால் அவர் மிக குறுகிய நேர, எங்களோட கூட 30 நிமிடம், ஆளுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. அவர் ரொம்பவே வழக்கமாக தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லுகின்றவர். இந்த முறை எதுவுமே எதுவுமே இடைக்கிட சில விஷயங்களை நாங்கள் கூறுகின்ற போது கேள்விகளை கேட்கிறார்கள் தவிர தன்னுடைய கருத்து இது என்று எதையுமே அவர் பெரிய அளவிலே கூறவில்லை. சின்னன்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் அது பெரிய அளவிலே சொல்லவில்லை. ஆகவே அது மிக தெளிவாக தெரிந்தது. எங்களை பொறுத்த மட்டில் அவர் இந்த சந்திக்கின்ற விஷயமே, அந்த சைகையை கொடுப்பதே போதும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இருந்தோம் அந்த நேரத்திலே கூட. என்றால் எங்களுக்கு தெரியும், மிக இந்த அரசாங்கம் இங்கே எந்த அரசாங்கம் வரப்போகுது என்று தெரியாது. தேர்தல் காலத்திலே அவர்கள் நிச்சயமாக ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ ஒன்றை பெரிதாக எடுத்து கதைக்க மாட்டார்கள் என்பது தெரியும். என்றால் அது அவரை கட்டாயமாக அவரை தவறாக கதைக்க ஒழிக்கிடுவார்கள் யாராவது ஒருவரை பாதித்தால். ஆகவே அவர்கள் மிக கவனம், அவர் மிக தேர்ந்த டிப்ளமேட்டும் கூட, அரசியல் தலைவர் மாத்திரமல்ல, ஒரு தேர்ந்த ஒரு டிப்ளமேட். ஆகவே மிக மிக அவதானமாகவே தன்னுடைய விஷயத்தை முடித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய சார்பிலே பேசப்பட்ட விடயங்கள், உங்களுடைய கட்சி மற்றும் இணைய கட்சிகள் சுருக்கமாக என்ன கருத்துக்களை நீங்கள் பொதுவாக சொன்னால், முதலில் எல்லாருமே அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். எல்லாருமே ஒவ்வொருவரும் தெரிவித்தோம். ஒவ்வொருவரும் முதலாவதாக கஜேந்திரனை பொறுத்த மட்டில் அமைச்சர் மிக தெளிவாக தாங்கள் 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமஷ்டி அமைப்பிலே அல்லது சுயாட்சி அமைப்பிலே என்ற அந்த அடிப்படையிலே தான் அவருடைய கருத்து இருக்கின்றது. அதற்கு ஏதாவது அவரிடமிருந்து உடல் மொழி ஒரு விதமான பதிலும் அவர் கூறவில்லை, எவருக்கும் பதில். இவர்கள் அவர் ஒரு காகிதம் எழுதி கொடுத்திருந்தார், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பட்டம் எழுதி கொடுத்திருந்தார் தங்களுடைய கோரிக்கையை, அவ்வளவுதான். அதே போல ஸ்ரீதரன் பேசிக்கையும் அவர் 13வது திருத்தத்துக்கு மேலாக போகணும் என்ற ரீதியிலே எல்லாருமே அதை சொன்னார்கள். ஆனால் 13வது திருத்தத்தை அல்லது மாகாண சபையை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ற ரீதியை. ஆனால் ஸ்ரீதரன் ஒன்று அடிஷனலாக தான் இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதாகவும் சொன்னார். அதன் பிறகு உடனடியாக சுமந்திரன் சொன்னார், இல்லை நான் அதற்கு எதிர்த்து. அப்போதுதான் அவர் இப்போது உண்மையான நிலைமை என்ன, இதுக்குள்ளே என்ன நிலைமை என்று கேட்டார் இந்த கட்சிகளுக்கு. அப்ப ஐயா சொன்னார், இல்லை அது இப்போ டிஸ்கஷன் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது, இப்படி இந்த சிவில் சமூகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வேட்பாளர் தெரிவு இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நானும் சொன்னேன்,
டிஸ்கஷன் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேல அவர்களும் பேசவில்லை. ஆனால் செல்வம் இதை பற்றி பேசவில்லை. செல்வம் அந்த காணி பறிப்பு சம்பந்தமாக இன்ன இடத்துல இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் அதற்கு சொன்னேன். செல்வத்துக்கு அடிஷனலாக ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த காணி பறிப்பு என்கின்ற விஷயம் இப்போது வடக்கிலே தான் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கின்றது. வடுக்கனாறு மலையாக இருக்கலாம், அல்லது குருந்தூர் மலையாக இருக்கலாம், அல்லது இங்கே காங்கிரஸ் முறை இந்த தையிட்டி கோவிலாக இருக்கலாம். இப்படியான விஷயங்கள் எல்லாமே இது ஒரு அட்வொக் விஷயம் அல்ல. இது ஒரு மாஸ்டர் மிகப்பெரிய பிளான். இந்த கிழக்கு மாதிரி வடக்கையும் டெமோகிராபியை குடிப்பரப்பலை மாற்றுவதற்கான முயற்சிகளின் ஆரம்பம். இது யார் இருந்தாலும் இதை செய்யத்தான் போகிறார்கள் என்றால் இது இராணுவம் அன்று போட்ட யுத்தம் முடிந்தவுடன் இராணுவம் கூட்டமாயமாக சேர்ந்து போடப்பட்ட ஒரு பிளான். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரணில் விக்ரமசிங்கா பல இடங்களிலே உடனடியாக மறுப்பதற்கான முயற்சி எடுத்தாலும் அது தற்காலிகமாக நிற்கும் என்று ஆரம்பிக்கும். சொன்னதற்காக என்றால் ஒன்று ரணில் விக்ரமசிங்காவுக்கு விருப்பம் இருந்தாலும் அது செய்ய முடியாது என்றால் அவரிடம் பலம் கிடையாது, பாராளுமன்றம் அவரிடம் இல்லை. ஆனால் அவர் பல விஷயங்களை சொல்லுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்கே சந்தேகம் வருகிறது, இவர் சொல்லாமல் விடுறாரா, எங்களுக்கு சொல்லி போட்டு விடுறாரா என்று. சில விஷயங்களே சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அதை முழுமையாக கேட்டு நடப்பதில்லை. பல விஷயங்கள் அப்படியான ஒரு பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்தி கூறணும். இப்படியாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். அடிப்படையிலே இதுதான் காரணம். இதற்கு இந்த மாகாண சபைகள் ஆவது பங்கன் பண்ண துவங்கினால் இவைகளை ஒரு கொஞ்சமாவது கட்டுப்படுத்துவதற்கு உதவும். இருக்கக்கூடிய மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டாவது நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் கூறினோம். அதுபோல அநேகமானவர்கள் இதன் அடிப்படையிலே தான் கருத்துக்களை சொன்னார்கள். மாறி சொன்ன என்றால் கஜேந்திரன் தான். மற்றவர்களும் சொன்னார்கள் இது போதாது, பவர்ஸ் பறிக்கப்பட்டு விட்டது, அவைகள் எல்லாம் திருப்ப வர வேண்டும். ஆகவே இந்த சபை போதாது என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக சொன்னோம். அது அவருக்கு தெரியும், தெரியும். ஆனாலும் அவர் அதை பொறுமையாக கேட்டு தந்திருக்கிறார். சரி, அவர் அதன் பின்னர் இந்த பொது வேட்பாளரை பற்றி சொல்லும் பொழுது சீரியஸ் அபவுட் இட் என்று சொன்னதாக ஒரு பத்திரிகை கேட்ட போதுதான் விக்னேஸ்வரன் இந்த பதிலை சொல்ல தோன்றினார். ஹவு சீரியஸ் யூ ஆர். அதுக்குதான் இப்போது பேச்சுவார்த்தை லெவல்ல இருக்கிறது பார்ப்போம் என்ற அந்த அடிப்படையிலே தான் விக்னேஸ்வரன் ஐயாவும் சொன்னார். நான் இருக்கிறது அப்படித்தான் சொன்னேன். வருவதும் அதை பெருசாக எடுத்து சொல்லவில்லை. சேனாதியினர் எல்லாம் அதுக்கு பதில் சொல்லவில்லை. இதற்கு மேலதிகமாக இந்த சந்திப்புக்கு முன்னர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்திய தூதருடைய சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் வந்தது. ஏனைய கட்சிகளை சந்திக்கிற நோக்கம் இந்திய தூதருக்கு இருக்கிறதா இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக? தெரியல. எங்களை இதுவரை அணுகவில்லை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விவகாரங்களில் கடந்த காலங்களைப் போல தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தரப்புகள் முயல்வது போல பக்கத்து நாடான இந்தியா அதிக அக்கறை செலுத்துவதும் உண்மை. இந்த தடவையும் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம் கட்டாயமாக. என்றால் அது அவர்களுக்கு நேரடியான பாதிப்பையோ அல்லது நேரடியான ஆதரவையோ கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா? அதில் மிக அக்கறையா இருப்பார். இந்திய வெளியுறவு அமைச்சர் உங்களுடன் சில நிமிடங்கள் தனிப்பட்ட விதமாக உரையாடியதாகவும் அறியப்படுகின்றது. அங்கே ஏதாவது இல்ல ரகசியமான ஒரு விஷயம் பெருசாக பேசப்படவில்லை. சரி, அப்படியானால் இப்பொழுது இந்தியாவின் நிலைப்பாடை நீங்கள் அவருடைய பயணத்தின் பொழுது எந்த விதமான சமிக்கை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாக காட்டப்படவில்லை என்று அந்த சந்திப்பு மூலம் தெளிவருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஊகத்தின்படி இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக இந்தியா ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்று கருதுகிறீர்களா, அல்லது அவர்கள் ஒரு இலங்கையுடைய தேசிய கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நான் ஒரு மிக நீண்ட காலமாக இந்த அரசியல் இருப்பது மாத்திரமல்ல, பல ஜனாதிபதி தேர்தல்களை பார்த்து வந்திருக்கிறேன். பிரேமதாஸ் அவர்களுக்கு பிறகு நடந்த எல்லா ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்களும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு நீண்ட காலமாக இந்திய
அரசு அதிகாரிகள் அரசுடனும் தொடர்பு இருந்திருக்கிறது. எந்த ஒரு காலத்திலும் அவர்கள் இன்னாருத்தான் சப்போர்ட் பண்ணு கூறியது கிடையாது. நான் அறிய நேரடியாக சொன்னது கிடையாது, மறைமுகமாக சொன்னதும் கிடையாது. ஆனால் மைத்ரிபால சிறிசேனாவினுடைய ஆட்சி மாற்றத்திலே இந்திய தரப்புகளுடைய கரங்கள் இருந்ததாக பொதுவாக எல்லோராலும் நம்பப்படுகிறது இல்லையோ? நம்பப்படுகிறது. அது சில வேளைகள் நாங்கள் எல்லாம் பொது டிஎன்ஏ தானே சில சம்பந்தனைக்கு சொன்னார்களோ தெரியாது, அதன் மூலம் தான் அவர் சப்போர்ட் பண்ணாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மைத்ரிபால சிறிசேனாவை நாங்கள் ஆதரித்ததால் தான் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்கு விழுந்தது என்று கூட என்னால் கருத முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் 50% மக்கள் 50% நீங்கள் இல்லை என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் அந்த போஸ்டல் ஓட்டிங் முடிந்த பிறகுதான் சம்பந்தமே ஓப்பனாக சொன்னவர் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் நினைக்கிறேன். அந்த போஸ்டல் ஓட்டிங்லயே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தொகையான வாக்குகள் விழுந்திருந்தது, மிக பெரும்பாலான வாக்குகள் விழுந்திருந்தது. ஆகவே போஸ்டல் ஓட்டிங் என்பது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பார்க்கலாம், ட்ரெண்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த ட்ரெண்ட் தான் இருந்திருக்கும் இந்த ஓட்டிங்கிலும். ஆகவே அவர்கள் நேரடியாக அதிகமாக சொல்வது குறைவு, ஏனென்றால் நேரடியாக சொல்வார்களா இருந்தால் அந்த செய்தி கட்டாயமாக வெளியிலே கசிந்துவிடும். எந்த ஒரு விஷயமும் கசிந்துவிடும். கசிந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அவர்கள் சொன்னவர் தோத்தா இருந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குமல்லோ. சொன்னவர் தோத்தது இல்லை, இந்த பொது வேட்பாளருக்கு ஆன ஆதரவு அல்லது தென்னிலங்கை வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற அந்த இரண்டு நிலைப்பாடு, ஒருவரை குறித்து சொல்லாமல் அப்படி ஏதாவது சமிக்கையும் அவர் மட்டுமில்லை இந்திய அதிகாரிகள் கூட உங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை தெரியும், எனக்கு தெரியவில்லை. இதில் அக்கறையா இருக்கிறது கூடுதலான ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நம்புகிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு கூட்டத்திலே நீங்கள் எல்லோரும் இருந்தபோது இந்திய தூதர அதிகாரியிடமிருந்து ஒரு தொலைபேசி வந்ததான ஒரு செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் நகரலாம் என்று நம்புகிறேன். அது உண்மையான செய்தியா? அதை உங்களிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருந்த போது, அப்போது யாருக்கு வாக்களிப்பது என்பது சம்பந்தமாக கலந்து கொண்டிருந்த போது, அது சுமந்திரன் தான் சுமந்திரன் சொன்னார், இப்படி அவர்கள் சஜித்துக்குத்தான் வாக்களிக்க சொல்லி சொன்னாங்க. அப்போது செல்வத்தை கேட்டார், மக்கள் சொன்னதில்லை. செல்வத்தை இல்லை, அவர் சஜித்துக்குத்தான் வாக்களிக்க சொன்னவையோடைய எனக்கு இவருக்கு சொல்லவில்லை டலஸுக்கு வாக்களிக்கும்படி சொல்லவில்லை என்று சொல்ல, உடனே சுதந்திரன் அவருக்கு போன் பண்ணி சொல்லும் கொண்டு சொன்ன அந்த அந்த அப்படியான ஒரு செயற்பாடு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமாகவும் இருந்தது. அதிசயமாகவும் இருந்தது. ஒரு அதிகாரி சொன்னார், அப்படி எங்கேயும் ஒன்று ரெண்டு நடக்க முடியாது, நோமலாக சொல்ல மாட்டார். அந்த அடிப்படையில் நான் இந்த கேள்வியை உங்களை கேட்டிருந்தேன். இந்த தேர்தலும் கூட அப்படியான செய்திகள் இருந்தால் கூட எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுவார்களோ தெரியவில்லை. இப்போது அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிற முந்தைய நாள் டிஎன்ஏ சொல்றோம்னா சம்பந்தமே சொல்லி போட்டு விட்டுடலாம். அப்படி இல்லை தானே, எல்லாம் அப்படியே உடஞ்சு போய் எல்லாரும் திக்காக நிற்கின்றோம். ஆகவே தனித்தனியை சொல்வதை அவர்கள் செய்யவும் மாட்டாங்க. சரி, அந்த உடைந்து போயிருக்கின்ற டிஎன்ஏ மீண்டும் ஒன்றாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? ஏன்னு சொன்னால் சுமந்திரன் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இப்பொழுதும் பாராளுமன்றத்திலே டிஎன்ஏயாக ஒன்றாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், எங்களிடம் ஒரு பிரிவும் இல்லை. ஆக இந்த உள்ளூராட்சி நாங்கள் எல்லாருமே இந்த காங்கிரஸ் கட்சி சின்னத்திலே தான் போட்டியிட்டோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஸ்பீக்கர்கிட்ட போய் நாங்கள் புரிய போறோம் என்று கேட்க வேண்டும். அது சிவலி அவர்கள் பங்கு தரலாம், அது வேற விஷயம். ஒரு ரூம்னு சொல்லலாம், என்னென்னால் நாங்களை பிரித்து வைப்பதற்காக, அதற்காகவே நாங்கள் கேட்காம இருக்கின்றோம். என்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலுக்கு என்னுடைய பெயர் சுமந்திரன் ப்ரொபோஸ் பண்ணி இன்று வரை அவர்கள் கவனிக்கவில்லை. கட்டாயமாக தந்திருக்க வேண்டிய விஷயத்தையும் அவர்கள் செய்யாமல் அந்த இடம் வேக்கண்டாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் விமல் வீரவன்சவும் இன்னும் ஒரு அது சட்டப்படி செல்லாது. ஏனென்றால் அந்த கான்ஸ்டிடியூஷன் படி மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் தான், 10 பேருடைய 11 பேரோட. ஆகவே அது எங்களுக்குத்தான். எதிர்கட்சியில அடுத்த பெரிய கட்சி, எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி அடுத்த பெரிய கட்சியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்பதுதான் அதுல மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்த பெரிய கட்சி நாங்கள். என்றால் இவர்கள் பாராளுமன்றத்திலே
பாராளுமன்ற தேர்தலில் SLPP-ல தான் கேட்டவர். கேட்டு இப்போது புரிந்திங்கால் வந்திருக்கிறார்கள். SLPP செக்ரட்டரி காரியவாசம் அவர் ஸ்பீக்கர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறார். இவர்கள் இப்போதும் SLPP தான். ஆகவே அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது, ஒரு உரிமை. ஆனால் அதை ஸ்பீக்கரும் யாருமே எனக்கு தெரியவில்லை சேர்ந்து அந்த 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 அதை வேக்கண்டாகவே வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். அதை வேக்கண்டாகவே வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது இது இந்த இப்படியான விஷயங்கள் இருக்கிறதான பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய பிரிவை காட்டக்கூடாது. ஒற்றுமையா இருக்கிறதால இப்படியான விஷயங்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக அதை கொண்டு வந்து இவர்கள் எப்படியான ஒரு இனவாத ரீதியிலே செயல்படுகிறார்கள் என்பதை அப்படியான விஷயங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு அதுக்காகத்தான் நாங்கள் ஒன்றாக கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகக்கூட ஆசனங்களை ஒரு கட்சியாக எடுத்து பாராளுமன்றத்துக்கு போகின்ற போது அது ஒரு பலமாக இருக்கும் என்பதற்காக. ஆகவே இந்த பலம் இருக்கிறபடியால் தான் நாங்களும் கேட்கவில்லை, நாங்கள் உடைந்து போகிறோம். இரண்டு நேயர்கள் எங்களோடு இணைகிறார்கள், அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். இருவரையும் இணைத்துக் கொள்கிறேன். முதலில் இணைந்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சித்தார்த்தன் ஐயா. வணக்கம். நான் இந்த பேர் சிவா. நான் ஐயாட்ட 2 கேள்விகளை கேட்கிறேன். நான் இப்ப கொஞ்ச நேரமா தான் இணைஞ்சேன். அதுல ஐயா முதல் என்ன விளக்கங்கள் கொடுத்தவர் எனக்கு தெரியவில்லை. நான் 2 கேள்விகளை கேட்கின்றேன். 2க்கும் பதில் கொடுத்தா சரி ஐயா. ஒன்று, இப்ப பொது வேட்பாளர் என்ற எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகின்றது? எங்கெண்ட இந்த மொழியாற்றல் பிரச்சனைக்கும் சரி, இன்றைய கட்சிகள் எல்லாம் புலவடைந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையில இந்த பொது வேட்பாளரை வச்சு என்னத்தை சாதிக்க போகின்றீர்கள்? ஒன்று சரிதானே. அதாவது நீங்கள் இன்று கூட எல்லா கட்சிகளும் சின்ன பின்னமாக சிதவடைந்திருக்கின்ற பொது வேட்பாளர் இல்லாமலே நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு கட்சியாக ஒருமித்தே செயற்படலாம். அதுதான் அன்று கொடுத்து இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒன்றாக சேர்ந்து வந்து எங்களோட பேசுங்க என்று. ஆகவே இந்த பொது வேட்பாளராக என்ன செய்ய போறீங்க? அடுத்த 2வது, ஐயா தற்போது கழிச்சு கொண்டிருக்கிறார் ஜெய்சங்கர் பற்றி. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் 2 தரமாக பாரதத்துல பிரதமராக இருந்திருக்கார். நல்ல அதிகாரத்தோடு இருந்தவர். இப்போது அதிகாரம் அங்க அவர் கட்சி தனி கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகளை பங்காக சேர்ந்தான் பிரதமராக வந்திருக்கின்றார். இவ்வளவு காலமும் ஏமாத்தி கொண்டு போன மோடி அரசாங்கம் எத்தனை நேரம் வந்து எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். இப்ப ஜெய்சங்கர் வந்து என்னத்தை எங்களுக்கு சாதிக்க போகின்றார்? இதுபடி எல்லாம் ஏமாற்று வேலைகள் எத்தனை காலத்துக்கு தொடங்க போகின்றது என்றதற்கு ஐயா விளக்கம் கொடுக்கட்டும். முதலாவது கேள்விக்கு கேள்விகள் நீங்கள் 2வது கேள்விக்கு பதிலளிக்கலாம் நினைக்கிறீங்க. அதாவது பல விதமாக சொல்லப்பட்டு விட்டது கேள்விக்கு பதில். சரி. அதாவது பொது வேட்பாளர் சம்பந்தமாக சிவா, நீங்கள் அதை நமது முகநூல் பக்கத்தினூடாக பார்க்கலாம். முதலாவது கேள்விக்கு 2வது விஷயம் நிச்சயமாக ஒன்று, ஐயா கேட்ட கேள்வி, அவர் கேட்ட கேள்வியிலே ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக நேரடியாக அரசாங்கத்துடனோ அல்லது இந்திய அரசாங்கத்துடனோ இந்திய அதிகாரிகளோடோ கதைக்கின்றபடியால் ஒரு விஷயம் தெரிகிறது என்னென்றால், அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், தங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இது 80கள் அல்ல, நிலைமைகள். அது கூட ஐபிகே அவர்களாக அனுப்பவில்லை, கேட்டு வந்த அப்படியான நிலைமைகளும் இல்லை. அப்படியான நிலைமை இருக்கின்ற போது கூட ஏறக்குறைய 1,20,000 ஜவான்கள் இந்த வடகிழக்கிலே இருந்த போது கூட ஆகக்கூட நாங்கள் வரக்கூடியதாக இருந்தது இந்த மாகாண சபைதான். அதற்கு கூட இருக்க முடியாமல் போய்விட்டது. பல விஷயங்களை அமுதன்னை இப்போது சம்பந்தனை சொல்லுவார். தாங்கள் பல விஷயங்களை பற்றி மிக தெளிவாக ராஜீவ்காந்தி அவர்களுடன் கதைத்து அவர்கள் எடுத்து சொல்லி ஜிஆர் மூமெண்ட் சொன்ன விஷயங்களை கூட பல விஷயங்களை விட்டுத்தான் அந்த அரசியலமைப்பு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இவருக்கும் அழுத்தம் இருந்து டிக்சித்தை சொல்வார்கள். டிக்சித் வந்து கொழும்புல ஒரு வைஸ்ரோய் மாதிரி இருந்து செயற்பட்டவர் என்று, அப்படி இருந்து செய்ய முடியாமல் இருந்தது. அதன் பிறகு இப்போது இருக்கிற நிலைமை அல்லது அதற்கு பிறகு இருந்த நிலைமைகளை பார்த்தால், நாங்கள் ஒரு சிலர் 13வது திட்டத்தை அமல் நடத்த கேட்போம். மற்றவர்கள் சொல்வார்கள், இல்லை நாங்கள் அது காணாது, இதுதான் வேண்டும் என்று. இந்தியா ஏமாத்துகிறது என்று ஐயா சொன்ன போல, இந்தியா ஏமாத்துகிறது, இந்தியா செய்யாது சரி என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, இந்த ஐபிகேஎஃப் இருந்த போது பல தூதர்கள் ஜெய்சங்கரே சொன்னார். ஒரு முறை ஜெய்சங்கர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது, நாங்கள் டிஎன்ஏ பேசுகின்ற போது சுரேஷ் அவரை கேட்டார்,
இந்த தெளிவு இப்பவும் இந்து லங்கா போலீசி டெலாய் வந்து அதுக்கு அதுக்கு ஜெய்சங்கர் சொன்ன பதில் இட் இஸ் தேர் ஆனால் யூ நோ இட் lot of water has passed through the bridge including the killing of Rajiv Gandhi இந்த இதை அவர் பாவித்தார் including the killing of Rajiv Gandhi ஆகவே அவர்களுடைய மனநிலை அப்போது அவர் ஜெய்சங்கர் மிக தெளிவாக சொன்னார் ஒன்று அடுத்தது அதைவிட முக்கியம் நாங்களே பார்க்கிறோம் மாகாண சபை வேண்டாம் என்று சொல்வர்கள் ஒரு பகுதியினர் வேணும் என்று சொல்லுகிற ஒரு பகுதியினர் வேணும் வேண்டாம் சொல்லுகிற ஒரு பகுதியினர் அப்போது நாங்கள் என்ன செய்வது என்று அவர் கேட்பார் கேட்டிருக்கிறார் இதை வைத்துதான் நான் சொல்லுகிறேன் நானாக ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை கேட்கின்ற விஷயங்களை சொல்லுகிறேன் ஆகவே எங்கள் மத்தியிலும் அவர் கூறியது போல நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் பல விஷயங்களை ஈஸியாக தீர்ந்திருக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக கேட்டிருந்தார் அவர்தான் ஆரம்பத்திலே சொன்னார் இந்த பொது வேட்பாளர் இந்த வேலை ஒன்று இந்த வேலை நீங்கள் ஒற்றுமையாக வாருகிறார் அந்த ஒற்றுமை ஒன்று உண்மையாக இருந்திருந்தால் நாங்கள் ஒன்றாகவே பேசி ஒன்றாகவே கேட்டிருந்தார் ஏனென்றால் நான் வெள்ளனவே சொன்னேன் இந்த பாராளுமன்ற கதிரி என்பது எங்களுக்காக அல்ல அது வந்து உண்மையிலே மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டுவது நான் எல்லாருமாக ஒற்றுமையாக ஒரு 17, 18, 19 ஆசனங்களை வெறும் ஆசனங்கள் அவ்வளவுதான் யாராக இருக்கிறார் என்பது கூட இல்லை ஆசனங்களை எடுத்தாலே அது வந்து ஒரு பலமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இல்லை அதை குறித்து எல்லாம் உடைந்து போய் கொண்டிருக்கின்றது ஆகவேதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஆக கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக குறைந்தது நீங்கள் கேட்கலாம் அப்போது 17, 18 ஆசனங்கள் 22 ஆசனங்கள் இருந்த போது ஒன்றும் இல்லை 22 ஆசனங்கள் இருந்த போது தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆகவே சரியான முறையிலே எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருந்தது வேறு ஆனால் ஒரு பலமான கட்சியாக இருக்கின்ற போதுதான் அதை எடுக்கின்ற போது யாருமே அதை கவனமாக கேட்பார்கள் அது இல்லாமல் இருக்கின்றது ஒன்று அடுத்தது எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருப்பது நாங்கள் மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்று இருந்தாலும் நாங்கள் அவர்களால் கொண்டு வரப்பட்டது என்ற அந்த ஒரு வாக்கை அந்த ஒரு வேட்டை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அவர்களிடம் தொடர்ந்தும் அதை அழுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களும் அரசாங்கத்துக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கூறாமல் இல்ல வடிவாக தெரியும் எங்களுக்கு இந்த பக்கத்தாலும் தெரிந்தானே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது இப்போது இருக்கிற நிலைமை வேறு இப்போது இருக்கிற நிலைமை என்பதுகள் எல்லாம் அவர்கள் இதற்கு வாயால் சொல்வதை தவிர எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாடுகளால் காரணங்களாகத்தான் பல விஷயங்கள் நடக்காமல் இருக்கின்றது ஆனால் அதற்காக நாங்கள் நம்பிக்கை இழந்து விட முடியாது என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் என்றால் இதுதான் ஒரு வழி எங்களுக்கு எப்ப ஐயா கைகூடும் அது நீங்க இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த வளர்ச்சி அவன் இதுகளுக்காக நடக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனையை கைகூட்டுவோம் 75 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதங்கமாக இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் எங்களால் இயன்ற அளவுக்கு என்னென்றால் நீங்கள் கேட்டது சரியான கேள்வி என்னென்றால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு விஷயத்திலே நிற்போமாக இருந்தால் அது கொஞ்சம் அரசாங்கங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் நிச்சயம் அப்படி இருப்பான்னு இப்ப இந்த பொது வேட்பாளர் கதையும் உங்களுக்கு தேவையில்லையே ஐயா தேவையில்லை அதான் நீங்க சொல்றது சரியான அர்த்தம் நான் அதை 100% ஏற்றுக்கொள்வது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் கூட பொது வேட்பாளர் தேவை இந்த பொது வேட்பாளர் பேரும் பேசியிருக்க முடியும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இது நிச்சயமாக இவ்வளவு வாக்குத்தான் கிடைக்கும் என்றால் அவர்களே வந்திருப்பார்கள் வாங்கி பேரும் பேசுவேன் ஆகவே இது ஒரு என்ன செய்யலாம் சாவுக்கு அதாவது உங்களுடைய கருத்தின்படி இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தையும் தமிழர்கள் கையில் எடுத்திருப்பது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது உங்களோடு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்கள் வாக்குகளை பிரிய போகிறது தானே ஆகவே நாங்கள் உங்களுடன் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுக்கலாம் இல்லையோ எடுக்கலாம் என்றால் உண்மையாக பிரிய போவதை பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஒரு இண்டிகேஷனாக எடுத்தால் அங்கே எனக்குத்தான் ஆகக்கூடின குடிசை கிடைச்ச யாழ்ப்பாணத்திலே பிள்ளையான் 61,000 வாக்கு ஏதோ எடுத்திருக்கார் மட்டக்களப்புல தனி பிள்ளையான் எடுத்திருக்கார் மற்றது வியாழேந்திரன் எடுத்திருக்கின்றது SLPP-யோட சேர்ந்து எடுத்திருக்கின்றது 30,000 வாக்கு எடுத்திருக்கின்றார்கள் இப்படி சிவானந்தா எடுத்திருக்கார் 60,000 வாக்குகள் யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கிறார் இப்படியாக இவர்கள் எல்லாம் இந்த 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 தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் தான் நிற்கிறார்கள் ஆகவே சொல்லி அந்த வாக்கு விடாது என்று சில பேர் ஆர்குமெண்ட் போடுவார்கள் ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் அவர்களுக்காக விழுந்த வாக்குகள் கொள்கைக்காக விழுந்த வாக்கு அல்ல அந்த
அங்கையனுக்கோ அல்லது டக்ளஸுக்கோ அல்லது பிள்ளையானுக்கோ விழுந்த வாக்குகள் கொள்கைக்காக விழுந்த வாக்குகள், அவர்களுக்காக அவர்கள் சொல்வதற்காக விழுந்த வாக்குகள். ஆகவே அந்த வாக்குகள் அவர்கள் சொல்லுகின்றபடி நியாயமாக அட்லீஸ்ட் ஒரு 75% வாக்குகளாவது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் இவர் கேட்பது போல ஒற்றுமை ஒன்றை உருவாக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். இதை நாங்கள் பல தடவைகள் சொல்லுகிறோம். நல்லது சிவா. அடுத்த நேயர் ராஜ் சிவநாதன். ஒரு விடயத்தை கூறிட்டு முடிக்கின்றேன். நன்றி ஐயாவோட சத்தியபாலன் வானொலி மூலம் நேரடியாக கருத்திற்கு நன்றி ஐயா. உங்களுடைய ஐயாவுடைய தர்மலிங்கம் ஐயாவுடைய ஸ்பீச்சுகள் நான் 68-70 சிறுவனாக இருக்கின்ற பொழுது கேட்ட ஞாபகம் ஐயா. அதை மீட்டு பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற உங்களோட கதைத்தது. நன்றி ஐயா. நன்றி. இது சத்யபாலன் வானொலி எல்லாம் ஃபோக்கஸ் தமிழ் ராஜ் சிவநாதன். வணக்கம் ராஜ் சிவநாதன். நன்றி சத்யபாலன், நன்றி ராஜ், நன்றி தோழர் சித்தார்த்தன். நான் WGSL ராஜ் சிவநாதன். சும்மா இருக்கின்றீர்களா? 3 நாளைக்கு முதல் என்னுடன் கதைத்தீர்கள் போனில் ஜெய்சங்கர் இதுக்கு பிறகு. இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன் சித்தார்த்தன், நான் இந்த 11ஆம் திருத்தத்தை பற்றித்தான் நான் உங்களோட முதலும் கதைத்துள்ளேன். இன்று காலையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், அடைக்கலநாதன் அவர்களோட கதைத்தேன். உங்களோட வவுனியாவில் நடந்த மீட்டிங்கு முதல் எங்களை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்த மக்கள் இப்பொழுது நல்ல முதல் வந்து சொன்ன சிவாண்டவரும் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை நன்றாக வெளிப்படுத்திட்டு போனார். நீங்கள் இந்த மாநசபை 13வது திருத்தத்தை பற்றி இப்பொழுது எங்களுடைய நேரடி தொடர்புகளின்படி இவன் சுமந்திரன், நீங்கள் குறிப்பாக அன்றைக்கு நீங்கள் பார்லிமெண்டில் நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்து இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த மக்களிலும் இன்றைக்கு ஒரு புதிய லீடராக தோன்றியுள்ளதான் ஒரு முன்பத்தை கொடுத்துள்ளீர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப நாங்கள் போனில் கழித்ததன்படி இப்ப அனுராவா இருக்கட்டும், சஜித்திட்டையும் கூட இன்றைக்கு வடிவான ஒரு விளக்கம் வந்துருச்சு. ஜெய்சங்கர் போய் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நீங்கள் செய்வீங்கள் என்றது தங்களுக்கு சந்தோஷம், அதை செய்ய வேண்டும் என்ற மாதிரி சொல்லி போட்டு போயிருக்கிறார். அப்படி ஒரு தருணத்தில் இப்ப நீங்கள் இந்த ஒற்றுமையை பற்றியும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒற்றுமை இல்லை என்று என்னை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் இந்த DTNA நீங்கள் ஒரு ஒற்றுமையாரோட 5 பேரோட ஃபங்க்ஷன் பண்ணுறீர்கள். மற்றது சுமந்திரனும் இப்பொழுது அந்த ரிஃபார்ம் இண்டிபெண்டன்ட் பில்லை தான் கொண்டதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கின்றார். டாக்டர் விக்னேஸ்வரனும் உலகாலமும் அந்த டெவல்யூஷன் பேக்கேஜை செய்ய வேணும் என்ற ஆர்வத்தில் இன்றும் அவர் அதுல ஆர்வமாக உள்ளார். ஏன் நீங்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இன்னும் ஒரு 3 மாதங்கள் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் இது வர இருக்கும், சில நேரம் வராமலும் போகலாம். இலங்கை என்ற நாடு எப்பவும் என்னவும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் தொடங்கிய அந்த 37 வருஷங்களுக்கு முதல் தொடங்கிய இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை உங்களை போன்ற தலைவர்கள் எத்தனையோ வருஷமாக இந்த போராட்டத்தில் இருந்து எத்தனையோ தோழர்களை இழந்து, நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் லண்டன்ல இருந்து எத்தனையோ எல்லாம் செய்த நீங்கள் இதை ஒரு லீடர்ஷிப்பா எடுத்து இந்த 2 தலைவர்மார்களையும் கொன்றாது. நான் காலம்புற சுரேஷோட காய்ச்சலத்திலும் சுரேஷ் வடிவாச்சு நான் தான் சஜித்தை கேட்டேன், நீங்களே செய்ய முடியாது. அப்ப நான் சொன்னேன் சுரேஷிட்ட அதெல்லாம் நல்ல விஷயம், ஆனா நீங்கள் தான் திருப்பி கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் தான் பழைய ஆட்கள். போராட்டத்தில் எத்தனையோ மக்களோட சேர்ந்து போராடி மக்களை இழந்து போராளிகள் இழந்த போராட்ட தலைவர்கள். நீங்க உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றதான் நாங்கள் இருக்கின்றோம். உங்களால முடிந்த அளவு நீங்கள் அன்றைக்கு சொன்னீர்கள் இது எல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகுதான் நடக்கும், ரணில் அவர் தர்றது கொஞ்சம் பஞ்சிப்படுவார் என்று. அதில் உண்மைதான். ஆனால் இன்னொரு விதத்தை நாங்க யோசிக்கோம். இந்த எலெக்ஷன் யார் வந்தா இன்னொரு 5 வருஷத்துக்கு வருமானதும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கின்றது தானே. அப்ப ஆகவே நாங்கள் கேட்பது இதைத்தான். நீங்கள் சொல்வதன்படி இப்ப நீங்கள் பொது வேட்பாளர்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒற்றுமை வந்து செய்கிறீர்களோ அதே மாதிரி இதையும் ஒரு 13ஆம் திருத்த மாநசபைக்கு உரிய எலெக்ஷன் வருதோ வரையிலும் நீங்கள் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி ஒரு டிஸ்கஷனை உருவாக்கும்படி நாங்க புலம்பெயர் மக்கள் சார்பாகவும் எங்க அமைப்பு சார்பாகவும் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதுக்கு உங்களுக்கு என் பதில் இருந்தா சொல்லுங்கள் சித்தார்த்தா.
நிச்சயமா நான் முயற்சிக்கிறோம். என்னடா இது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் இந்த 13வது திருத்தம் என்பதை காட்டிலும் மாகாண சபை முறைமை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருமாக சேர்ந்து கூட ஒரு விஷயத்தை செய்யலாம். கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றபடியால் அது இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. அது தொடர்ந்து செய்யணும். நன்றி. நன்றி. அடுத்ததாக நீங்கள் உங்கள் கருத்து தொடர்ச்சியின் பொழுது இப்பொழுது வியாழேந்திரன் அவர்கள் இன்னொரு அமைச்சர் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அலங்கரிக்க வேண்டிய அமைச்சர் பதவிகளை நமக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். அந்த விடத்தை பார்த்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு வருட காலம் நிரூபிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை விக்னேஸ்வரன் கேட்கும் பொழுது அவர் அதுக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது இருக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஒரு விடயம் என்று விதமாக அண்மையிலும் வெள்ளிக்கிழமை நடந்த சக்தி டிவியில் நடந்த ஒரு நியூஸ் லைன் நிகழ்ச்சியிலையும் கூட தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது அப்படியாக ஒரு நிலைமை வருமானால் அப்படியான ஒரு வருட கால நடிப்பு கொடுப்பது அல்லது உசிதமானதா நாட்டு நலன் அடிப்படையில்? நாட்டின் நலன் அடிப்படையிலே அது உசிதமாக எனக்கு தெரியவில்லை. என்றால் ஒன்று இந்த அறக்கலைய மூலம் அல்ல போராட்டம் மூலம் ஒரு ஜனாதிபதி வெளியிலே அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். அதே போல தொடர்ந்தும் ஒரு அறக்கலையை சந்திக்க முடியாது. சிங்கள பகுதிகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டாயமாக நடக்கும். அது ஒன்று. அதை விட ஜனநாயகம் என்ற ஒரு ரீதியிலே அவர் அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய ஓட்டை இதுவரை காலமும் மக்கள் மத்தியிலேயும் அரசியல் கட்சிகள் மத்தியிலேயும் ஏதோ இந்த தேர்தல் வருகிறது இந்த டிசம்பருக்குள் கட்டாயமாக வரும் என்று விட்டு பேர்ந்து அந்த 81 இன்னும் ஒரு குளோஸை எடுத்து அதன் மூலம் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது என்று அதை ஒரு வருடத்தால் கூட்டுகின்ற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இருக்கிறதா இல்லையா அது சம்பந்தமாக அவருடைய கட்சியினர் கதைக்கின்றார்கள். கதைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை ஒரு வருடம் கூட்டுவது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான செயலாகவே நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். ஏனென்றால் அது நிச்சயமாக 5 வருடம் என்ற ஒரு அடிப்படையில் சில வேளைகளில் சட்ட ரீதியாக ஒரு ஓட்டை இருக்கின்றது என்பது வேறு. ஆனால் மக்கள் மத்தியிலேயும் பொதுவாகவும் 5 வருடங்கள் தான் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது அதை அவர் 5 வருடத்துக்கு 6 வருடம் ஆக்குவது ஒரு சரியாக இருக்க முடியாது. திட்டத்தின்படி 5 வருடம் என்றால் 5 வருடம் தான் என்று கட்டாயமாக அது ஒரு ஜனநாயக மரபாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாராளுமன்றம் அடுத்த ஆகஸ்டிலே தான் வர வேண்டும். அது ஒரு அரசியல் இந்த புதிய ஒரு ஜனாதிபதி இருந்தால் எவராக இருந்தாலும் பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு வைப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். அது வேறு விஷயம். அது என்றால் அவர் பாராளுமன்றத்தை 4 வருஷத்துக்கு கூட கலைக்கிறார். 2 வருஷத்துக்கு கூட கலைக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது. அது வேறு விஷயம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் வைத்து விரும்பினால் பாராளுமன்ற தேர்தலையும் வைத்து ஒரு புதிய அரசாங்கம்
வர வேண்டும். ஆனால் பலர் என்னத்தை பார்க்கிறார்கள் என்றால் இந்த பொருளாதார பின்னடைவு மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு சென்றதை ரணில் கட்டி கொண்டு வருகின்றார், கட்டி இழப்பிக் கொண்டு வருகின்றார். ஆகவே அது குழம்பிவிடக் கூடாது, இந்த நாடு பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பாதாள நிலைக்கு செல்லக்கூடாது என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் இதை கவனமாக பார்க்கிறார்கள். இதை அதுக்காகத்தான் அவர்கள் இந்த கதை சொல்கிறார்கள். ஆனாலும் அது ஒரு ஜனநாயக பின்னடைவு வருகின்ற போது மிகப்பெரிய குழப்ப நிலை ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். என்னை பொறுத்த மட்டும் அது பிழை என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் இதற்கு முன்னரும் கூட 72ஆம் ஆண்டு அரசாங்கம் 2 வருடத்திலால் தங்களுடைய ஆட்சியை நீடித்தது. பின்னர் ஜெயவர்த்தனாவுடைய அரசாங்கம் 77ஆம் ஆண்டு அரசாங்கம் கூட 5 வருடங்களால் தங்களுடைய ஆட்சியை நீடித்திருந்தன. அந்த வகையிலே இப்படியான ஒரு செயற்பாடு அவருடைய மருமகன் சொல்லக்கூடிய ரணில் விக்ரமசிங்கனால் செய்யப்பட முடியாது அல்ல செய்யப்படக்கூடாது என்பது வகையிலே நியாயமா? செய்யப்பட முடியாது என்பது அல்ல, செய்யப்படக்கூடாது என்பது என்னுடைய நியாயம். அது அவர் சட்ட ரீதியாகவோ அல்லது பாராளுமன்றத்தில் சென்று 3 பெரும்பான்மை எடுத்தோ அல்லது ஏதோ அது செய்கின்றது என்பது வேறு விஷயம். ஆனால் இருக்கின்ற நிலைமை அவர் சர்வஜன வாக்கெடுப்பில் வென்று இதை செய்யலாம் என்று கண்டால் அதை ஜனாதிபதியாகவும் வெல்லலாம் தானே. ஆகவே அவரே அதற்கு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் அது ஜனநாயகத்துக்கு முரணான செயல் என்றுதான். நாங்களும் ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய போராட்டங்கள் நடத்தவில்லை, அது வேறு. ஆனால் இன்று இருக்கிற நிலைமையிலே ஜனநாயக ரீதியாக சுமூகமாக செல்லக்கூடிய விஷயத்தை குழப்பிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது முதல் அந்த நியமங்களுக்கு ஒரு பிழையோ நாயகமா நாட்டை தொடர்ந்து பின்போட்டுக் கொண்டு வருவது, தேர்தலை பின்போடுவது என்பது ஒரு வேறு எந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை பிற்போட வைத்தது. ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை மறக்கக்கூடாது, இலங்கை என்பது ஆசியாவினுடைய ஆச்சரியம். எனவே அடுத்த கேள்வியாக, பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேதான் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. இது சம்பந்தமான இந்த வேறுபாட்டுக்கான காரணம் என்ன, அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு அறியப்படுத்திருக்கிறது? நான் அதை பற்றி விசாரித்த போது எல்லாருமே அதை நிரப்பி நாங்கள் எங்களுடைய ப்ரொபோசல், அதாவது பிரேரணைகளை திட்டங்களை எழுதி கொடுத்திருக்கின்றோம். அதிலே முதல் கொடுத்தவர்களுக்கு வந்து விட்டது, மற்றவர்களுக்கு வரும், மிகச்சரியாக வரும். ஏனென்றால் இப்போது ஒரு சப்ளிமெண்டரி கூறப்பட்டிருக்கிறதான அதுல இருந்து வரும் என்று ஒன்று நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கும் கூட வரும். அந்த அடிப்படையில தான் வருது. ஏன்னா அப்ப காசு இருந்தோன்னு டக்குனு ரிலீஸ் பண்ணிவிட்டேன். நாங்கள் மற்றவர்களை விட நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சாணக்கியம் நாங்கள் எல்லாம் அங்க அடிக்கடி போய் கேட்டுக்கொள்வோம், அந்த போன்ல கேட்டுக்கொள்வோம். இப்ப வருது ஆய்க்கனை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இதுவும் அதன் காரணமாக முன்னுக்கு வந்து விட்டது நினைக்கின்றேன். இது அதுல கட்சி பார்த்து கொடுக்கிறது தான் எல்லாருக்கும் கொடுப்பட்டிருக்கு. எங்களுக்கு தந்திருக்கு, செல்வத்துக்கும் கொடுத்திருக்கு, அதே மாதிரி சிறுகரனும் கொடுத்திருக்கு, சாணக்கியனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் இந்த தமிழ் கட்சியில கட்சி பார்த்து கொடுத்தேன் எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா இது சில பேர் இந்த வினோக்கு குருவாடையில தான் முழுகும் செல்வத்தின் ஆள் வினோக்கு முழுக்க குருவாடவை இப்படியான இருக்கிறது. ஏனென்றால் அந்த காசு இருந்த காசை டக்குன்னு பங்கு கொடுத்துட்டுனா இனி திருப்பி எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விமர்சனம் இருந்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மது வரி அனுமதி பத்திரம் கூட வழங்கப்பட்டிருப்பதாக. இதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது அப்படியான சலுகைகளை வழங்கப்பட்டிருக்கின்றன? கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன், ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். சரி, அது பரவாயில்லை, அறிஞ்சால் சரி. அடுத்தபடியாக இந்த பொது வேட்பாளர்களுக்கு மீண்டும் பெறுவோமானால் இந்த சிவாஜிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் அவர்களும் கூட யாரும் கேட்காவிட்டால் தாங்கள் கேட்பதற்கான தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படியானால் இது பொது வேட்பாளர் அந்த நியமனமானது அல்லது அந்த முடிவானது ஒரு சந்தேகத்துக்கு இடமான நிலைமையிலே இருக்கும் என்ற கருத்திலேதான் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்களா, அல்லது அவர்கள் எதேர்ச்சியாக அப்படியான கருத்தை தெரிவித்திருக்கிறார்களா? அந்த விஷயம் எதேர்ச்சியாக அதே நேரம் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை சொல்லி இருக்கலாம். நாங்கள் இருக்கிறோம், எங்களை தெரிவு செய்யலாம் என்று அப்படியும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் மாத்திரமல்ல, விக்னேஸ்வரின் ஐயாவும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கார் தான் இருக்க தயாரா.
அதே போல வீரன் சுவாமிகளை சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போது சிவாஜிலிங்கம், இப்படி 4 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே வந்து சிவாஜிக்கு அந்த தகுதி இருக்கிறது கேட்கலாம். 2 பழைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இது இந்த கல விஷயங்கள் நம்ம சொன்னாலே இந்த 3 விஷயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆகவே எனக்கு தெரியல யார் அவர்கள் தெரிவு செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அதிலே ஒரு ஆளை தெரிவு செய்யலாம் நிற்கின்றேன். கிழக்கில் இருந்து வர வேண்டும் என்று ஒரு அதை விஷயம் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சொல்லியிருக்கோம், கிழக்கில் இருந்து தெரிவு செய்யுங்கள். ஏனென்றால் எல்லா விஷயமுமே வடக்கில் இருந்து மாத்திரம் வருவது என்பது ஒரு தவறான விஷயம் அல்ல. கட்டாயமாக கிழக்கில் இருந்து வந்து அவருக்கு ஒரு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கின்ற போது அது ஒரு கிழக்கை பெருமைப்படுத்துகின்ற விஷயமாகவும் இருக்கும். அதுல 2 விஷயம் நடக்கும். ஒற்றுமை, கிழக்கோட வடக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை பலப்படுத்துகின்ற விஷயம். அதே நேரத்தில் வடக்கு ஒரு ஒரு கிழக்கு வேட்பாளர் கேட்டார் என்ற ஒரு நிலைமை, 2 நல்லா இருக்குங்க. இதில் நீங்கள் தமிழ் பேசும் மக்களாக முஸ்லிம் மக்களை இணைக்கிற ஒரு செயற்பாடு இல்லை என்பது போலதான் எனக்கு தெரிகிறது. அதில் இதுல இல்ல ஏனென்றால் அவர்கள் நிச்சயமா வரமாட்டார்கள். அவர்கள் ஆல்ரெடி கொமிட்டட். அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருடன் கொமிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அது மாறலாம். சில ரணில இருந்து சஜித்துக்கு போகலாம், சஜித்துல இருந்து ரணிலுக்கு போகலாம், அது ஒரு விஷயம். ஆனா இப்போது ஓரளவுக்கு கொமிட்டாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வரமாட்டார்கள். அவர்கள் பேசி பார்த்த போதே அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செய்யும் போது தான் சொல்லிக்க முடியும், தாங்கள் அதற்கு வரமாட்டோம். அந்த கிழக்கிழங்கையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கிழக்கிழங்கையிலே போதிய விழிப்புணர்வு செய்யப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக எல்லாம் வடக்கை நோக்கித்தான், வடக்கிலே தான் இந்த சேலமர்கள் கூட்டங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் நீங்கள் சொல்வது போல கிழக்கு வேட்பாளர் என்றால் சுயமாக நீங்கள் சொல்வதோடு மிகப்பெரிய அளவில் நடக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அங்கு சின்ன சின்ன செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போதுமானதாக இருக்காது, போதுமானதாக இல்லை. சில வடகளில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து விட்டால் அங்கு என்பது அதனுடைய செயற்பாடுகள் கூடும் என்றால் நான் நம்புகிறேன். கூட வேணும், நம்புகிறவங்க இல்லை, கட்டாயம் கூட வேணும். கூடதான் அது முக்கியமாக முடித்துக் கொள்ளலாம். இறுதி கேள்வியாக கேட்க வேண்டும். நிச்சயமாக மிகவும் நெருக்கமான சித்தார்த்தன் அண்ணாவுடன் அதை கேட்கலாம் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு பாரிய பிரச்சனையாக நான் பார்க்கிற விடயம் சுமந்திரனுடைய அரசியல் நிலைப்பாடுகள். இந்த நிலைப்பாடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் இத்தனை காலம் ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அவருடன் பயணித்துக் கொண்டிருப்பவர். பல அதாவது புதிய அரசியலமைப்பு கொண்டு வர விடயங்களிலே அவர் உங்களையும் முன்னிறுத்தி வழிநடத்தல் குழுக்களுக்கு தலைவராக எல்லாம் நியமித்து நீங்கள் எல்லோரும் இணைந்து பயணித்து வருவார். இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம், சுமந்திரனுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் என்ன விதமான ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறீர்கள்? அவர் ஒரு தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தமிழ் தேசிய நீக்க அரசியல் அல்ல அவரை என்று நான் நினைக்கவில்லை. அவரை பொறுத்த மட்டில் அவர் வந்து சரியா பிள்ளையா, மற்றவர்களுக்கு கருத்துக்கு சரியா பிள்ளையா என்பது பார்ப்பதில்லை. தான் சொன்னது சரி என்பதை மிக தெளிவாக நம்புவார், இறுக்கமாக நம்புவார். அதன் அடிப்படையிலே தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது சில பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. அது அவருக்கே தெரியும். நான் பல விஷயங்களை பற்றி கருத்திருக்கிறேன். அது பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. உதாரணமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்தனி ஒவ்வொரு கட்சியாக கேட்டால் கூடுதலான அங்கத்துவத்தை பெறலாம். அந்த சிஸ்டம் அதுதான் அர்த்தம் இருக்கின்றது, சிஸ்டம் அது. ஆனால் ஒற்றுமையாக கேட்டு அந்த எங்களுடைய கவுன்சிலை பொறுத்த மட்டும் 18 பேர் முன்னா சூறா வருவோம். எல்லாருமாக கேட்டால் 18 பேர் எல்லாம் தானே, அது வேறு விஷயம். ஆனால் அவரை நம்பி அவர் மிக முக்கிய காரணியாக இருந்தவர்கள் தனியாக தமிழக கட்சியிலே கேட்க வேண்டும் என்று தீர்மானிப்பது ஒரு மிக முக்கியமான காரணி. அவர் தான் நன்றி, அதை கட்சி தான் தீர்மானித்தது. அவரை தனியாக சொல்லி அதை தீர்மானிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் தனியாக இயங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்தது. அப்படி தீர்மானம் எடுத்து அதை எங்களுக்கு சொல்லி நாங்கள் அப்படித்தான் செய்ய போறோம் என்று சுதந்திரம் தான் முதல் சொன்னது, சமநிலையும் சொல்லி அப்படியான ஒரு நிலைப்பாடு வந்தது. ஆகவே அவர் தான் சரியென்று நினைப்பதை வேறு
அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை கூட சிந்திக்காமல் அதை செயற்படுத்துகின்ற ஒரு ஒரு எண்ணம் கொண்டவர். பிரச்சனையும் இருக்கின்றது, சரியும் இருக்கின்றது. அது எனக்கு தெரியவில்லை, சரி இருக்கலாம். இல்லை, அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளால் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் கோரிக்கைகள் மலினப்பட்டு போய்விட்டது. கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டு விட்டது, தமிழரசு கட்சி இப்போது கோர்ட்டில் நிற்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய விளக்கம் என்ன? இவற்றை நீங்கள் நான் கூறியதான், அவர் தான் சொன்னதை சரி என்று கருதித்தான் செய்வார். அது அவர் சிறோட ஜெனியூனாக நம்பலாம், தான் சொன்னது சரி என்று. அடுத்தது தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை சம்பந்தமாக நிச்சயமாக கதைக்க முடியாது, கதைப்பது பிள்ளை. நான் தான் மரியாதை அதில் உண்மை இருக்கின்றவர்களுக்கு நான் சம்பந்தமே செய்ய எனக்கு மூத்த தமிழரசு கட்சிக்காரன். ஆனாலும் அதற்காக நான் அதை பற்றி கதைப்பது மிக தவறு. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும், தீர்த்துக் கொண்டு எல்லா கட்சிகளுமாக ஒற்றுமைப்பட வேண்டும். இப்போது தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றுபடுவது காலத்தின் தேவை என்று கருதுகிறார். அதே போல மாவை சேனாதிராஜா அவர்களும் கருதுகிறார். உங்கள் தரப்பிலே, உங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தரப்பிலே இருப்பவர்களும் கூட மீண்டும் ஒற்றுமை அவசியம் என்று நீங்களும் எல்லோரும் சொல்லுகிறீர்கள். எதிர்கால பாராளுமன்ற தேர்தல்களிலே மீளவும் நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்னென்றால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னென்றால், கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த தமிழரசு கட்சி ஒரு கட்சியாக அவருடைய சின்னத்திலே தேர்தலிலே போட்டியிட்டதே பல பிரச்சனைகளை முகம் கொடுத்திருக்கின்றோம். முக்கியமாக ஒரே ஒரு பிரச்சனை கணக்கே இருக்கிறது, நான் ஒன்றை சொல்லுகிறேன். கடந்த தேர்தலிலே நாங்களும் தெளிவுமாக சேர்ந்து எங்களுக்கு 4 ஆசனம், தமிழரசு கட்சிக்கு 5 ஆசனங்கள். அவர்கள் எங்களை கேட்கவும் இல்லை, எங்களோட கலந்துரையாடவும் இல்லை, தாங்களாகவே ஒரு தேசிய பட்டியலை நியமித்தார்கள். அது ஒரு மிக தவறான விஷயம். அது ஒரு உதாரணத்தை நான் பல விஷயங்கள், இது ஒரு உதாரணம். தேசிய பட்டியலையே நியமித்தார்கள், ஏதோ அது தங்களுடைய ரைட் மாதிரி, நாங்கள் சும்மா இருக்கிறார்கள் மாதிரி. எங்களுக்கும் 4 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஏதோ தங்களால் வந்தது என்று. அப்படி அல்ல, எங்களால் பெறப்பட்ட ஆசனங்கள் தான். ஆகவே அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். நான் கலையரசனுக்கு எதிரில்லை. அந்த நேரத்திலே சேனாதியனர் அவர் ஒரு மூத்தவர், அவர் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்பினோம். நானும் செல்வம் விரும்பினோம். நாங்கள் சொன்னோம், அவரையே போடுங்கள். எங்களுக்கு ஒரு ஆளை போட சொல்லி கூட இருக்கவில்லை. அவரையே நீங்கள் அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலையரசனை போட்டார்கள். கலையரசனுக்கு நான் சொல்லி நான் சொன்னா, ஆனா உனக்கு எதிரில்லை, அவருக்கு நான் எதிரில்லை. அவையில பாரது ஓகே, அது வேற விஷயம். ஆனால் ஒரு அரசியல் என்று வருகின்ற போது அவர் ஒரு மூத்த தலைவராக இன்று அவர் ஒரு மிக மிக ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பது ஒரு சரியில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. அதற்காகத்தான் பேசும். ஆகவே அது ஒரு விஷயம். ஆனாலும் எங்களுடைய இப்படியான விஷயங்களே, எங்களுடைய சொல்களை அவர்கள் இந்த நேரத்தில் கேட்பது கிடையாது. தமிழக தன்னிச்சையாகவே செயற்பட்டதுதான் பிரச்சனைக்கு காரணமே தவிர திரு சுமந்திரன் அவர்கள் தான் இவற்றையெல்லாம் வழி நடத்தினார் என சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல, இந்த விஷயத்துல நாங்கள் பிரியேக்க சுமந்திரனுடைய காரணம் இருந்து வழி நடத்தி இருக்கின்றார். அதாவது தனியாகத்தான் கேட்க வேண்டும் என்பதை, அது ஒரு விஷயம். ஆனால் இது தனியாக சுமந்திரன் அல்ல, அது கட்சிதானே. கட்சியாகத்தான் முடிவெடுத்தார்கள். அதை முழுக்க சுமந்திரன் என்று சொல்ல முடியாது. சுமந்திரன் அதை லீட் பண்ணார் என்று சொல்றார். அவருடைய லீடிங் தான் இருந்தது என்று நீங்க சொல்லுகிறீர்கள். நல்லது அண்ணா, அந்த தெளிவான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்கள் மனதில் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றை கேட்டிருந்தோம். நன்றி, உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி. நாங்கள் அழைத்ததும் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய ஐக்கியம் தொடர்பாகவும் என்ன கூறி எங்களிடமிருந்து விடைபெற போகிறீர்கள்? இல்ல, பொது வேட்பாளர் சம்பந்தமாக கட்சிகள் அனைத்தும் நிச்சயமாக தமிழரசு கட்சியும் பெற வேண்டும். இப்படியாக வந்து ஒரு மிக பலமான நிலையிலே அந்த பொது வேட்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் என்னுடைய கட்சியினுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் இப்போது நாங்கள் அதற்கு சாதகமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பது என்றால், எல்லாருமே ஒதுங்கி இருந்தால் அந்த செயற்பாடு எடுக்கப்பட முடியாது என்பதற்காக இப்படி மாறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் ஸ்ரீதரன்
இப்போது அண்மையில தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் அதற்கு ஆதரவாக இருக்கின்றார். ம். ஆகவே அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பார்ப்போம், அதை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதை செய்வோம். அதே போல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், உங்கள் போன்றவர்கள், ஊடகங்கள் அனைவருக்குமே நாங்கள் கேட்கக்கூடிய இந்த நீங்கள் கூறியது போல இந்த கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான உங்களுடைய முழுமையான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமா. அது ஒன்று போதும் ஒரு நியாயமான நிலைமை ஒன்று அடைவது என்று நான் நம்புவேன். மிக்க நன்றி அண்ணா. நன்றி. உங்களோட விருது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. அருமையான நேரத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. ஆமாம் நேயர்களே, இதுவரை நாங்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் புலட் அமைப்பின் தலைவர் கௌரவ திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்று கலந்து கொண்டிருந்தோம். நேயர்கள் அனைவரும்